குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாள் முழுவதும் தேவனுடைய அன்பின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய விருப்பம் அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு வளர்ச்சி அடைவதற்கு அநேகருக்கு மனமில்லை. உலக பிரகாரமாய் வியாபாரம் பெருக வேண்டும், தொழில் விருத்தி அடைய வேண்டும், படிப்பில் இன்னும் நாம் அதிகமாய் படிக்க வேண்டும், செல்வங்கள் விருத்தி அடைய வேண்டும், சொத்துக்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சி விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமா? அதை குறித்து நாம் சிந்திப்பதே இல்லை. ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்கிற குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்களே என்று அங்கே பரிதாபமாய் எபிரேயர்களின் ஆக்கியோன் அதை எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் 50 வருட விசுவாசி, 60 வருடமாய் நான் கிறிஸ்தவன், 80 வருடம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவு நேரம்? இந்த வேதத்தை எத்தனை முறை முழுமையாய் நாம் வாசித்து முடித்திருக்கிறோம்? ஒரு சின்ன பிரசங்கம், ஒரு வசனத்தை வைத்து நம்மால் செய்ய தெரியுமா? திடீரென்று உங்களை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்று பப்ளிக்கில் சொன்னால் உங்களால் ஜெபிக்க முடியுமா? எத்தனை ஆத்மாக்களை இதுவரைக்கும் நாம் ஆதாயம் செய்திருக்கிறோம்? எத்தனை பேரை சபைக்கு நாம் வழிநடத்தி இருக்கிறோம்? இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது மிக மிக குறைவான மதிப்பெண்கள் தான் நம்ம இதில் வாங்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, பல வருட விசுவாசி என்று சொல்லி கூட சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஊழியக்காரிடத்திலே ஓடிப்போய் ஐயா ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவது வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை. சிறு பிள்ளைகள் தவழும் பொழுது, ஆரம்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தகப்பன் கூடவே நின்று தாயும் தகப்பனும் அருகிலே நடந்து செல்லுகிறார்கள், கைப்பிடித்து நடத்தி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம யார் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? நாமே தான் நடக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு ஜெப உதவி தேவைப்பட்டது, போதகர்கள் உதவி செய்தார்கள், ஊழியர்கள் உதவி செய்தார்கள். இப்பொழுது நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சபை என்பது நம்மை வளர்ச்சி அடைய செய்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல். அங்கே நம் விசுவாசியாய் சேருகிறோம், சீடனாய் மாற வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். முடிவிலே வேதம் சொல்லுகிறது, மனவாட்டியாய் நாம் மாறி இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சத்தியத்திலே வளருவதற்கு ஒப்புக் கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் நான் வளர வேண்டும் என்ற தாகம் இன்றைக்கு நமக்குள் உண்டாகட்டும். இந்த நாளிலிருந்து உங்கள் ஜெப நேரத்தை அதிகரியுங்கள்.
உங்கள் வேத தியானத்தை அதிகரியுங்கள். ஒரு அதிகாரத்தோடு நிறுத்தி கொண்டிராதீர்கள். உங்கள் 10 நிமிட ஜெபம் 20 நிமிடமாய் மாறட்டும். மாதத்திற்கு ஒரு ஆத்மாவையாவது கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு அர்ப்பணியுங்கள். இந்த வளர்ச்சியை கண்டு என் ஆண்டவர் சந்தோஷப்படட்டும். பரிசுத்தத்திலே வளர்ச்சி, விசுவாசத்திலே வளர்ச்சி, அன்பில் வளர்ச்சி அடைகிற இடம் சபை. கர்த்தரது கிருபைகளை நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் உம்மை நாங்கள் வளர வேண்டும் என்று விரும்பிதான் தகப்பனை எங்கள் கையில வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறீர், திருச்சபைகளை கொடுத்திருக்கிறீர், நாங்கள் வளருகிற இடமாக. ஆனால் நாங்களோ உலக பிரகாரமான அழிந்து போகிற இந்த உலக வளர்ச்சிக்காக பாடுபடுகிறோம், வேர்வை சிந்தி உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அழியாத ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை கண்டு நாங்கள் ஒரு நாள் கூட யோசிப்பதே இல்லை. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அதுபோலவே நாங்கள் மேலானவைகளை தேடும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர், இந்த கிருபை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர், உம்மை குறித்த ஒரு தாகம், உம்மை குறித்த ஒரு வைராக்கியம், ஒரு ஆவிக்குரிய பசி எங்களுக்கு உண்டாகும்படி செய்யும். ஆண்டவரே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னீரே. இந்த நாள் முதல் பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய பசி உண்டாகட்டும். ஆவியில வளர வேண்டும் என்ற தாகம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அபிஷேகம் பெற்று பிள்ளைகள் ஆவிக்குரிய வரங்களை பெற்று கர்த்தருக்காய் அக்னியாய் நின்று ஊழியங்களை செய்யும்படி கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யட்டும். ஆவியில வளரட்டும், வருகைக்கு ஆயத்தப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய கையின் காரியங்கள், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி மகிழ்ச்சியோடு இந்த நாளை முடிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும். உடைய ஊழியனாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.